ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய மேகி தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மேகி தாங்க செய்கிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டு ஒரு பாதி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முறுக்கு புளி இருக்குது இல்லைங்க, அதில் வந்து நாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவுகளை உள்ளே போட்டுடலாங்க. ஸோ இந்த மாதிரி மாவு இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நம்ம இப்போ முறுக்கு பிழியறதில் வச்சு தாங்க பிழிய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வைக்கணுங்க. ஸோ அதனால் சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்து வரணும். அப்போ தான் நம்ம வந்து இதை பிழிஞ்சு விடணும். ஸோ அதனால் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ முறுக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததும் ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியிலே வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து பச்சை தண்ணி நார்மல் கூலிங் வாட்டரில் சேர்த்துடுங்க. சுடு தண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா நார்மல் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. ஸோ இது வந்து இப்போ ட்ரை ஆகட்டும், சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து சோம்பு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். எக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் எக்கு சேர்த்தலை, வெஜிடபிள்ஸ் ஒன்லி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ இது வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகியை இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ மேகிகளை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் எல்லா பக்கமும் நம்மளுக்கு மசாலா எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா நமக்கு மேகி ரெடி ஆயிருங்க. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நார்மல் பேக்கெட்டில் வந்து செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி நாமளே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நைட்டு டின்னராகவும் டிஃபனாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க.